கலை இலக்கிய வானம் ஒளி பெற கரம் தரும் தூவானம் ஒளி பெற கரம் தரும் தூவானம் இனங்களாய் பிரிந்து நின்றது போதும் இலக்கியம் படைத்திட கை சேரும் கலை இலக்கியம் படைத்திட கை சேரும் எதிர்வரும் தடைகளை உடைப்போம் இனி ஒரு புது யுகம் படைப்போம் திசையட்டும் பரவட்டும் சுகந்தம் என்றும் எம்மோடு இருக்குது வசந்தம் என்றும் எம்மோடு இருக்குது வசந்தம் வார்த்தைகள் நடந்தால் வசனம் அது நடனமாடினால் கவிதை வாழ்க்கையில் உனக்கென்ன தயக்கம் நீ உறுதி செய் உந்தன் மனதை துளி துளியாய் நாம் இணைவோம் உலகம் வியந்திட சமுத்திரமாவோம் வலிகள் அனைத்தையும் மறப்போம் அட வழியாயில்லை துணிந்தால் ஜெயிப்போம் வழியாயில்லை துணிந்தால் ஜெயிப்போம் இலங்கையின் கலை இலக்கிய வானம் ஒளி பெற கரம் தரும் தூவானம் ஒளி பெற கரம் தரும் தூவானம் மனசுக்கு மருந்தாய் சாரல் வீசும் மக்களின் வாழ்வை தூரல் பேசும் அறியாமை எம்மை விட்டு காணாமல் போகும் அதற்கு காரணம் நூலகமாகும் தேசிய விருதுகள் பெற்றது தூவானம் தமிழ் பேசும் கலைஞர்கள் மண்ணின் அடையாளம் ஒரு தேசமாய் நாங்கள் இணைந்து நடந்தால் இலங்கைக்கு உண்டு எதிர்காலம் ஒரு தேசமாய் நாங்கள் இணைந்து நடந்தால் இலங்கைக்கு உண்டு எதிர்காலம் வணக்கம். தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. எந்த ஒன்றும் எந்த ஒரு படைப்பும் கலைத்துவத்தோடு மிளிர்கின்ற போது அது கண்களை மட்டுமா கவர்கிறது? இல்லை, கருத்தையும் கவர்ந்து விடுகிறது. இப்படி கலை தாகத்தோடு இருப்பவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தனக்குள் பொதிந்து கிடக்கின்ற அந்த ஆளுமையை அந்த திறமையை வெளிப்படுத்தவே முனைகிறார்கள். இதற்காக அவர்கள் எந்த எல்லை வரையும் சென்று வர தயாராக இருக்கிறார்கள். அப்படி நம்மவர்கள் ஏராளம். அவர்களில் ஒருவர்தான் இன்று இங்கு வருகை தந்திருக்கிறார். அக்கரைப்பற்று அவருடைய சொந்த ஊர். இந்த அக்கரைப்பற்று பொதுவாகவே கிழக்கு மண் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே இந்த கலைத்தாகமும் வேகமும் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடிப்படையில் ஒரு ஓவியராக இருந்தாலும் தன்னை ஒரு இயக்குனராக மாற்றி பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கின்ற ஜெயினி அவர்களைத்தான் இன்று நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம் ஜெயினி அவர்களே. ஜெயினி அவர்களே, அடிப்படையில் ஒரு ஓவியராக இருந்த நீங்கள் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்கின்ற தாகத்தோடு தான் தமிழகம் சென்றிருக்கிறீர்கள். அந்த இயக்குனர் என்கின்ற அந்த விருப்பு உங்களுக்குள் எப்படி முளைவிட்டது? அது ஓவியத்துக்கு பிறகு ஒரு 18-15 வருஷம் இருக்கும். அந்நேரமே படம் இயக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு. உங்களுக்கு 18 வயது இருக்கும் போதே? இல்லை, இதில் இருந்து இங்கேருந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்துட்டு நான் அப்போது 97 அப்படின்ட்டு நான் போயிருப்பேன், தமிழகம் போயிருப்பேன். போய் கேமராமேன் வேலுப்பிரபாகர் அவரோட நான் ஜாயின் பண்ணி இப்படி சேர்ந்து வேலை செய்யணுங்கும்போது ரஞ்சித்தெல்லாம் அங்கே வந்து எங்களோட வேலை செஞ்ச ஆட்கள் தான்.
அப்போ அதிலிருந்து மெல்ல 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 பல பல கம்பெனிகள் ஏறி இறங்கி வந்ததிலிருந்து சில நமக்கான சில விஷயங்கள் அங்கே எல்லாம் அமையாது. ஆமாம், அது சாப்பாடு இருந்து ரூம் இருந்து எல்லாம் அமையாது. அப்போ அதில் யாருமே நம்மளோட ஊர்க்காரர்கள் நம்மளோட நாட்டுக்காரர்களுக்கு அது சரியாக செட்டானால் தான் அதை தாக்கு பிடிப்பாங்க. அதனால் நாங்கள் பல தடவை இங்கே ஊர் வந்து பிறகு மீண்டும் மீண்டும் விசாக்களை அங்கே போனீர்கள். சரி, இப்போ ஒரு இயக்குனரோ ஒரு நடிகராகவோ அல்லது பாடலாசிரியராகவோ வர வேண்டும் என்றால் அது திரைப்படத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அதாவது சிறு வயதிலிருந்தே இந்த திரைப்படங்கள் நம்மை கவர்ந்திருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு திரைப்படம் பார்ப்பதிலே நிறைய வாய்ப்புகள் கிடைத்ததா? நிறைய. இப்போது உதாரணத்துக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் பாலும் பழமுங்கிற படம் 3 நாள் தொடர்ந்து போய் பார்த்துருக்கிறேன். அந்த நீங்கள் சொன்ன ஈர்ப்பு அன்னைக்கே அது இருந்திருக்கு. அந்த வகையில் தான் நமக்கு அந்த டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. இப்போ விருப்பம் இருக்கும், நிறைய பேருக்கு ஆசைகள் விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள நீங்கள் என்ன மனத்துணிவோடு அங்கே சென்றீர்கள்? உங்களுக்கு அந்த உதவியை செய்தது யார்? யாராவது இருந்தார்களா? நீ வா, உனக்கு நான் கை கொடுக்கிறேன் என்று? இல்லை, நான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளோட இவர் வேலுப்புரபார் டைரக்டர் தான். அவர் கேமராமேன் இருந்தால் முன்னாடி. அவரோட எப்படி உங்களுக்கு தொடர்பு கிட்டியது? அவருடைய நான் அவருடைய ஆஃபீஸுக்கே போயிட்டு போய் அவர் என்ன நீங்கள் கேட்டதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அவர் லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிற திறமை வாய்ந்தவர். அவர் பிரம்மாண்டத்தில் இல்லாமல் லோ பட்ஜெட்டிலேயே அவர் இப்படியான ரூமை 3 வீடாக்கி போட்டுருவார் அவர். அப்போ அந்த டெக்னிக்கை நாம் கையாளணுன்றதுக்காக நான் அவரோட கூட போய் ஜாயின் பண்ணி அப்புறம் அவர் சொன்னார் அடுத்த படங்களுடைய வாங்கன்னு சொன்னார். அது இப்போ நினைச்ச மாதிரிலாம் போயிடாது, அதில் விசா இருக்குது, காசு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போ அந்த வகையில் போகிறதும் பாரதுமாக இருந்துச்சு. அது பல காலம் எடுத்து இப்போ அண்மையில் 2019 தான் ஜோதிகா நடித்த ஜக்போட் படத்தில் அசிஸ்டண்டாக நீங்கள் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறீர்கள். அந்த உதவி இயக்குனர் என்பதை அப்படியே நிறுத்திவிட்டு உங்கள் ஓவிய பக்கம் கொஞ்சம் நாங்கள் போகலாம். இந்த ஓவியத்திலே உங்களுக்கு இருந்த நாட்டம் பற்றி சொல்லுங்கள். ஓவியத்தில் நாட்டம் பொதுவாகவே சிறு வயதிலேயே எங்களுக்கு கைகளிலே ஏதாவது கிடைத்து விட்டால் நாங்கள் ஓவியம் வரைந்து விடுவோம். நான் படிக்கும்போது 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுலாம் படிக்கும்போதும் எல்லாருடைய தலையாங்கம் போடுவாங்க தெரியும், கொப்பிகளில். அது நான் தான் எல்லாருக்கும் எழுதி பக்கத்தில் பின்னாடி எல்லாம் நான் தான் தலையாங்கம் போடுவேன். அவங்களோட ஆசிரியர் சொல்ல ஒரு விஷயத்த அந்த நேம எழுதுவேன் அந்த கரும்பு, அதை நான் எழுதி அண்டையிலிருந்து எனக்கு ஓவியம் கைவந்த கலை. இந்த ஓவியத்தை நீங்கள் பயின்றீர்களா அல்லது இயல்பாகவே உங்களுக்கு? இல்லை, அதில் இருந்து எனக்கு பயிற்று நானாக தேடிக்கொண்டது தான். எங்கேயும் பயில போகல, நானாக தேடினது தான். இந்த ஓவியங்கள் என்று சொல்லுகின்ற போது அதிலே பல வகை இருக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் இந்த எழுத்தை இப்போ ஆரம்பத்தில் எழுதி கொடுத்ததன் மூலமாக நீங்கள் அப்படியே உங்களுடைய இந்த ஓவியப்பரப்பை விரிவாக்கி கொண்டீர்கள். அதிலே என்னென்ன வகையானவற்றை நீங்கள் கையாண்டீர்கள்? நான் எழுத்தில் A to Z எனக்கு தெரியும். எந்த எழுத்தையும் நான் எழுதுவேன், பிரச்சனை இல்லை. ஓவியம் கடைகளுக்கெல்லாம் ஆமாம் அது கடைகளுக்கு பெயிண்டிங் பிறகு டிஜிட்டலில் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிக்குவேன் A to Z. பிறகு ஓவியமங்களில் நான் கொஞ்சம் நாளெடுத்து ஓவியம் பண்ணுவேன். அதை அந்த ஒரு உருவம்னு சொன்னால் அதுக்கு பாக்ஸ் அடித்து அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஃபோட்டோவை இல்லை நாம் பாக்ஸ் அடிக்க முதல், பிறகு அதை பெருசாக்கி அதுக்கும் ஒரு பாக்ஸ் அடித்து ஒவ்வொரு பாக்ஸாக நிரப்பி வந்தால் அந்த உருவம் வெளியே வந்துடும். இப்போதெல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே ஒருவரை பார்த்து ஓவியம் வரைகிறார்கள், கோட்டு ஓவியம், அந்த பென்சிலாலேயே வரைகிறார்கள். அதுவெல்லாம் எப்படி உங்களுக்கு? அது கொஞ்சம் பயிற்சி செய்யணும். நான் அதுக்கிட்ட இன்னும் போகலை. நீங்கள் இப்போது டிஜிட்டல் ஓவியம் பற்றி சொன்னீர்கள் தானே? இப்போ முன்பெல்லாம் கட்டாயமாக ஒரு கடைக்கு ஒரு பெயர் பலகை வர வேண்டுமாக இருந்தால் உங்களை போன்றவர்களை தேடுவார்கள். நீங்கள் சொல்லுகின்ற நிறங்கள் வேண்டும், என்ன மாதிரி என்று அவர்கள் சொல்ல நீங்கள் வரைந்து கொடுப்பீர்கள். அது உங்களை போன்றவர்களுடைய சேவை கட்டாயமாக தேவையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படங்கள் வந்த புதிதில் திரைப்படங்கள் ஒரு தியேட்டருக்கு வந்ததும் கூட அந்த போஸ்டர் கூட அழகாக டிசைன் செய்வார்கள் இல்லையா, வரைவார்கள். நான் எழுதியிருக்கிறேன். நான் அக்கரைப்பட்டு சினிமா ஒரு
தியேட்டர் இருந்துச்சு, அதுக்கு நான் எழுதியிருக்கிறேன். அது ஒரு சிவப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், அந்த சிவப்பு பச்சை இருக்கும், நீலம் இருக்கும், அதில் நான் எழுதியிருக்கிறேன். ஆமாம். இப்போது அந்த நிலை மாறிவிட்டது. அதாவது இப்போது இந்த பெயிண்டர்ஸ் என்று, அதாவது சும்மா பெயிண்டர் அல்ல, இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை செய்பவர்களை விட டிஜிட்டல் மூலமான வேலைப்பாடுகள் வந்துவிட்டன. இது உங்களுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தியது ஜெயினி அவர்களே? பாதிப்பு எனக்கு இல்லை, அதை நம்பிக்கை இருந்தவர்களுக்கு அது பாதிப்பு. நான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போகிற ஒரு ஆள். அப்போ அதனால் எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அப்போ இப்போவும் சில பேர் வந்து எனக்கிட்ட வருவாங்க, இதை டிசைன் பண்ணித்தான்னு சொல்லிட்டா நான் வந்து எனக்கு இது ஃபிங்கர் விஷயங்கள் தெரியாது, நான் ஒரு அடிப்படையாக ஸ்கெட்சை போட்டு போயிடுவேன், கலர் அது இதுன்ட்டு போய் எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த டிஜிட்டல் இதில் இருந்து நான் டிசைனை போட்டுருவேன். ஏன்னா நான் ஏழியாக இத்தனை அளவில் இத்தனை கலர் வரணுமென்றே நான் போய் முடிச்சிடுவேன். அப்போ அவனுக்கு டிசைன் பண்ணுறவனுக்கு மூளையை செலவழிக்க தேவையில்லை, அவனுக்கு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்படியான சில பேர் வருவாங்க, அதை நீங்கள் இலகுபடுத்தி கொடுப்பேன். ஆனால் அதையே தொழிலாக கொண்டவர்களுக்கு அது பெரிய பாதிப்பை, அது பெரிய பாதிப்பு தான். அது இப்போ அப்படி நிறைய தொழில் சார்ந்த முறை ஒன்று இருக்கு, வயல் சார்ந்ததுலேயும் சில பேருக்கு பாதிப்பு இருக்கிறது. அதுபோல் ஓவியம் அப்படி ஒன்று முன்னேற்றம் அடைகின்ற போது அந்த முன்னேற்றத்துக்கு, அதாவது அந்த மாறுபாட்டுக்கு மாறுதல்களுக்கு தம்மை மாற்றிக்கொள்ளாதவர்கள் பெருத்த சிரமத்தை எதிர்நோக்குகிறார்கள். இப்போ நம்ம மருதானையிலையும் கூட இப்போ இங்கே இருக்கிற பெரிய ஒரு சாக்கில் ஒரு உருவத்தை எழுதி வச்சிருப்பாங்க அந்த நாளையில். அப்புறம் அந்த இது தேவைப்பாடு இல்லை. இப்போ எத்தனை அடிக்கும் பிரிண்டை போட்டால் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சாக்கில் தான் அந்த நாளையில் எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போதும் கூட இந்த சில கைவேலைகளுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். ஆமாம், அது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் ஒரு கடல். அது வந்து அந்த டிஜிட்டல் செய்யாத வேலையை இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் செய்யும். ஸ்க்ரீன் பிரிண்டிங்குங்கிற விஷயம் செய்யும். அது பிவிசியில் ஒரு பேனையில் எடுத்தால் பேனையில் நம்மளோட பேரை எழுதலாம், அடிக்கலாம், அப்படி சில வேலைகள் அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் இருக்கு. அது எனக்கு தெரியும். கலை தாகத்தோடு நீங்கள் தமிழகம் சென்றீர்கள். வேலு பிரபா அவர்களை சந்தித்து அவரோடு, அதாவது அந்த குறைந்த பட்ஜெட்டிலே அவர் படம் செய்பவர் என்பதால் அந்த டெக்னிக்கை நாம் கையாளணும் என்று அவர்கிட்ட பழகினேன். ஆமாம், குறிப்பாக இத்தனை வருடங்கள் நீங்கள் அந்த ஜாக்பாட் படம் செய்வது, படத்துக்கு இயக்குனர் ஆவதற்கு இடையில் அங்கு சென்று இதற்கு இடையில் சுமார் எத்தனை வருடங்கள் நீங்கள் பயிற்சியிலே இருந்திருப்பீர்கள்? பயிற்சி வேண்டாம் மேடம், இப்படித்தான் நம்ம அங்கே வசதி பொறுத்து தான் நாம் அங்கே இருக்கணுமா இல்லையாங்கிறது நாம் தீர்மானிக்கிறது. அது வந்து உணவு, உறைவிடம், அது நமக்கு நம்மளை போன்ற இலங்கை போன்ற மக்களுக்கு அது செட்டானால் தான் அதை இருப்பாங்க, தாக்கு பிடிப்பாங்க. தமிழக இளைஞர்களோ இல்லை மக்களோ அவங்களுக்கு அது வேறு விஷயமாக அமையும். அப்போ அதனால் நமக்கு எங்கே அந்த உறைவிடத்திலையும் உணவுலையும் எங்கே குறைபாடு வருதோ நாம் வந்துடுவோம், தாக்கு பிடிக்க மாட்டோம். அதை உண்மையை சொல்ல போனால் அப்படி தானே. அதில் கொஞ்சம் நீண்ட நாட்கள் எடுத்துக்கலாம், நீண்ட வருடங்கள் எடுத்திருக்கலாம், அது பல வருடங்கள். பிறகு எனக்கு ஒரு 2017 குலைபாவலி வந்துச்சு, பிரபுதேவா நடித்த படம். அப்போ அந்த நேரம் நான் ஒரு வீட்டு வேலையில் இருந்ததால் போக முடியலை. அது ஒரு 20 நாளைக்குள்ளே அந்த படப்பிடிப்பும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து கல்யாணங்கிற டைரக்டர், அவர் நம்முடைய நண்பர். அவர் வந்து ஒரு 3 கேமராவில் டெய்லி ஷூட் பண்ணுவார். அப்போ அதனால் அந்த நாட்களை குறைய இல்லை ஷூட் பண்ணி முடிஞ்சு. பிறகு எனக்கு 2019 தான் அவர் கால் பண்ணார், உடனே வாங்கன்ட்டு. அப்போ நான் போனேன். அப்போ அது ஜோதிகா நடித்த ஜாக்பாட் 2D தான் சூர்யா தயாரித்தது. அதில் நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக அதில் ஒரு எக்ஸன் கண்டினியூட்டி நான் தான் பார்த்துக்கிருந்தது. அதிலே உதவி இயக்குனர் என்கின்ற போது அவருடைய பங்களிப்பு அதிலே என்ன? பங்களிப்புள்ள 4-5 உதவி இயக்குநர்கள் இருந்தால் அதில் காஸ்டியூம் பார்ப்பாங்க, வெஹிக்கிள்லையும் காஸ்டியூமையும் பார்ப்பாங்க சில பேர். சில பேருக்கு இது இருக்குது, ஃபீல்டும் இருக்குது. ஒரு 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 இடத்த எடுத்து இங்கே ஷூட் பண்ணிக்கிருந்தால் இங்கேயும் அங்கேயும்
குரோஷ் பண்ணப்போடா, யாரும் குரோஷ் பண்ணப்போடா என்ற இதுலேயும் ஃபீல்ட் பார்க்குறதுக்கும் இருக்கு. முன்னாடி சொல்லுவாங்களே அசன் டைரக்டர்ண்டா குடை பிடிக்கணும்னு சொல்லி, அந்த குடை இப்போ அசன் டைரக்டர் வாரல்ல. ஆனால் நான் ஒரு எக்ஸன் கண்டினியூட்டி பார்த்துக்கிருந்தேன். அங்கே இருக்கிற பேர் வந்து ஃபீல்டும் பார்த்தாங்க, வெஹிக்கல் லிஸ்ட் பார்த்துக்கிருந்தாங்க, காஸ்டியூம் பார்த்துக்கிருந்தாங்க. அப்படி சில விஷயங்கள் நடந்து தான் இருக்கு. உதவி இயக்குனராக அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட நுணுக்கங்கள், அந்த நுணுக்கங்களை கொண்டு நீங்கள் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லை? தயாரிக்கிறது தான் டைரக்ட் பண்ணுறது, அந்த முயற்சிகள் நடக்குது. இப்போ அது ஓப்பனாக சொல்ல போனால் நானும் முயற்சி பண்ணுறேன், அஸ்மின் கவிஞர் அஸ்மினும் எனக்காக முயற்சி பண்ணுறார். அதை சொல்ல தமிழ் படுத்து இந்த ப்ரோக்ராமுக்காக நான் வலிந்து செல்லல, நாங்கள் ஏழியாவே அதை பற்றி பேசியிருக்கோம். அவரும் எனக்காக முயற்சி பண்ணுறார், நானும் முயற்சி பண்ணுறேன். அப்போ அது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நடக்க வேண்டும் இல்லையா? ஏனென்றால் நிறைய பேருக்கு அந்த சினிமாவோடு ஒரு ஈடுபாடு இருக்கிறது, அதிலும் சாதிக்க வேண்டும் என்று. சிலரை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நடிகனாக வேண்டும் என்பது மட்டுமே ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த 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 நடிப்பு துறையிலே அந்த பின்னணியில் செயல்பட வேண்டும் என்பது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கிறது. அந்த விருப்பம்தான் உங்களை அங்கே கொண்டு சென்றிருக்கிறது. என்ன மாதிரி நீங்கள் சொன்னீர்கள், இங்கே இருந்து போனால் அங்கே செலவு எங்களுக்கு நிறைய இருக்கிறது, தங்குமிடம் சரியாக இருக்க வேண்டும், உணவு சரியாக இருக்க வேண்டும். உங்களுக்கான கொடுப்பனவுகள் என்ன மாதிரி அங்கே? எனக்கு இங்கே ஜக்போர்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கே உள்ள காசு எனக்கு ஒரு 3000 தந்தாங்க. பட்டாண்டு சொல்லி ஒரு 300 தந்தாங்க. அந்த வகையில் எனக்கு நல்ல. அதே நேரத்தில் அந்த ஜக்போர்ட்டில் நான் தான் இடைவேளை என்று நான் தான் எழுதியிருக்கிறேன். அந்த மலை குன்று போல, மலை பின்னுக்கு இருக்கும் உண்மையான மலை, குன்று போல ஆர்ட் டைரக்டர் செஞ்ச மலையில் நான் தான் இடைவேளை என்று ஷோக்கால எழுதியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஆர்ட் டைரக்டரும் என்ன கூப்பிட்டார், ஒரு 3000 டெய்லி தினமும் உங்களுக்கு தாரன் வாரன்ட்டு. ஏன்னா அவர் என்னோட நல்ல ஆர்ட் டைரக்டர். அப்போ படம் இருந்தாலும் இல்லாட்டியாலும் நீங்கள் வாங்க, என்னோட இணைஞ்சு செயற்படலாம்னு சொல்லி. அப்போ அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, செட் டிபார்ட்மெண்ட்டு. அவங்க இந்த இப்படி ஒரு ஸ்டூடியோவில் மண் அழி போடுங்கோ, கல்லை அழி போடுங்கன்னா அதை அவங்க போடுவாங்க. அவங்களுக்கே தினம் கூலி வந்து 1000 ரூபா எடுக்கிறாங்க. அப்போ நாம் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதால ஒரு 3000 டெய்லி எடுக்கலாம். ஆனால் நம்மளோட துறை விருப்பமான துறை அங்கே டைரக்டர்ங்கிறதால அதுக்கு பின்னாடி தான் நாம் அந்த மூவ் இருக்கு. அது ஊர்லன்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டை செய்யலாம் நம்முடைய இலங்கையில். நீங்கள் சொன்னீர்கள் இந்த உதவி இயக்குனர் என்றாலே 4-5 பிரிவு இருக்கும் என்று, இல்லையா? 4-5 பிரிவு இருக்கும். ஆமாம். இதில் ஒரு உதவி இயக்குனரை பொறுத்தவரை அவருக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றன என்று இருக்கிறது இல்லையா? அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்யக்கூடாது. இயக்குனர் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கும், இயக்குனருக்கு என்று இருக்கும், அதை அவர் செய்யக்கூடாது. அப்படியானால் என்ன, எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், உங்கள் அனுபவத்தை வைத்து சொல்லுங்கள். அதை பொறுப்புணர்ச்சியோட செய்யணும். அந்த பொறுப்புணர்ச்சியிலிருந்து விடுபட்டால் ரொம்ப எல்லாமே பிரச்சனையாயிரும். அதுதான் அந்த அந்த மாலுமி போல எங்க அந்த அவர் கேப்டன் மாதிரி, அது இவர் டைரக்டர், அது கீழே நாம் ஒன்றை சொதப்பினாலும், இப்போ நாங்கள் வந்து இன்னொரு பொடியனும் நானும் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஷார்ட் வந்து பிரிச்சுக்கோம். என்னென்ன ஷார்ட் வந்து எத்தனை ஒரு சீனில் எத்தனை ஷார்ட் வரப்போகுதுன்ட்டு நாங்கள் பிரித்தோம். பெரிய கடும் ஆர்வமாக பிரிச்சுட்டு வரோம். அது கடைசியாக 3 கேமராங்கும்போது அது தேவையில்லை. ஷொட்டை இப்படி பார்ப்பாங்க, வச்சுருவாங்க. 3 கேமராங்கும்போது அந்த ஷொட்டே அன்றைக்கு பாடுபட்டு அவ்வளோ நாளும் நாம் ஷார்ட் பிரித்தது கூட அது தேவைப்படாது. ஏன்னா 3 கேமராங்கிறதால. பிறகு ஒருத்தன் இப்போ நீங்கள் என்ன இப்போ போட்டிருக்கிற 2-3 வளையலும் 2 இதுவும் போட்டிருக்கீங்க, அது எடுத்து ஒரு ஷூட் பண்ணிவிட்டு திரும்ப நாளைக்கு உங்களுக்கு இருக்குண்டா அதில் நீங்கள் போடாமட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி பிரச்சனை. அதுக்காக தான் நாங்கள் எனக்கு ஒரு ஐபட் தந்தாங்க. அப்போ எல்லாரையும் என்னென்ன ஆடைகள் என்னென்ன பொட்டு வித்தியாசம் தெரியக்கூடாது எடுக்கணும். அது கண்டினியூட்டிக்குள்ள வருது. சில பேர் வெஹிக்கிள் பார்க்குறார்கள். இப்போ ஒரு பென்ஸ் சும்மா ஒரு கார்
விலை வந்த கார் வேறு கலர் ஒரு விலை வந்த காரை எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த அன்றைக்கு வேறு காரை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அங்கே விளைத்து போய்விடும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சில திரைப்படங்களில் அதையும் மீறி சில தவறுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இல்லைன்றது இல்லை. அது அதைத்தான் இப்போ அந்த யூடியூப்பில் சில பேர் தொழிலாகவே செய்கிறார்கள். இது பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி வராங்க. அது அப்படி இருக்காது. அதான் நீங்கள் கேட்டீங்க, ஒரு பொறுப்புங்கிறது எல்லாரும் பொறுப்பு தான். அந்த ஃபீல்டு பார்க்குறவனுக்கும் பொறுப்பு இருக்குது, எக்ஸ்டென்ட் கண்டினியூட்டிலையும் பொறுப்பு இருக்குது, வெஹிக்கிள் ஆடை எல்லாத்துலேயும் பொறுப்பு இருக்கு. ஆமாம். ஜோதிகா ரேவதி இவர்கள் இருவருமே அந்த பொதுவாக அவர்களுடைய இந்த திரை வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்கள் உச்சத்தில் இருக்கின்ற நடிகைகள். இப்போ அவர்களுடைய நடவடிக்கை, அதாவது ஒரு இயக்குனர் என்கின்ற வகையில் அப்படியானவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. பொதுவாக 2 பேருக்கும் ஈகோங்கிறது கிடையாது. நான் பார்த்ததில் அது ஒரு உண்மையான நல்ல ஒரு விஷயம். 2 பேருக்குமே கிடையாது. அவங்க சாதாரணமாக தான் பழகுவாங்க. இதுதான் அது சொல்லலாம், அப்படி தான் சொல்லலாம். அப்படி இருக்கின்ற போது தான் இயக்குனருக்கும் இலகுவாக இருக்கும் இல்லையா? சரி, இந்த ஈகோ என்று சொன்னீர்கள். அப்படியானால் சிலரிடம் அது இருக்கிறது. பொதுவாக ஆனந்தராஜ் நடித்தார், மன்சூர் அலிகான் நடித்தார், விஜய் டிவியில் இருக்கிற அந்த டிவியை பற்றி சொல்லிட்டேன். சில டிவியில் தனியார் டிவியில் இந்தியாவில் இருக்கிற தனியார் டிவியில் இருக்கிற அவர் தங்கராஜ் அவங்க இவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. ராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் அவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு தான். ஒருத்தருக்கும் ஈகோங்கிறது கிடையாது. அதில் நான் ஆனந்தராஜை பார்க்கும்போதும் அவர் ஒரு அந்த லேடியை போலீஸாக நடிக்கிறது தானே, அவருடைய ஒரு என்னது கம்பு, சின்ன கம்பவுண்டு, அதை வைக்கிற இடத்த தூக்கி மறுபடியும் சரியாக வைப்பார். ஏன்னா அவங்க அதை நான் கேட்டேன், நான் போய் கேட்டேன், சரியா நீங்கள் வைக்கிறீங்கன்ட்டு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நாங்கள் ஒரு கேமராவிலேயே பழையின ஒரு கேமராவிலே இப்போ ஒரு 3 கேமரா இருக்குது, பிள்ளைண்டாலும் கண்டுபிடிச்சிடலாம்ன்ட்டு அவர் சொன்னார். அது எனக்கு ஒரு இதாக போயிட்டேன், எனக்கு நல்ல ஒரு இதாக போயிட்டு. நாமளே எக்ஸ்டென்ட் கண்டினியூட்டி பார்த்துக்கிருக்கோம், அதுக்குள்ளே அவங்களே தானாக அவங்கள வைக்காங்கிற பழையின ஒரு விஷயம் தான் அது. நம் மண்ணை சேர்ந்தவர், அடிப்படையில் ஒரு ஓவியராக இருந்து சினிமா என்கின்ற அந்த பெரும் கடலிலே தானும் ஒரு துளியாக வேண்டும் என்று முனைப்போடு அங்கே சென்றவர். பல நுணுக்கங்களை கற்று திரும்பி இருக்கிறார். அவர்தான் ஜெயினி அவர்கள். அவரோடு தான் நாங்கள் இப்போது உரையாடி கொண்டிருக்கிறோம். உரையாடலை தொடர்வோம். ஜெயினி அவர்களே, உங்கள் ஊரிலே இன்னும் ஒருவர் இதே இயக்குனராக சென்றிருக்கிறார் ஆடுகளம் திரைப்படத்திலே. அவருடனான உங்கள் நட்பு அல்லது இருவரும் சேர்ந்து இப்படி ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் அந்த ஒரே துறை சார்ந்து போகின்ற போது இடைவெளி அதிகரித்து விடுகிறது. உங்களை பொறுத்தவரை எப்படி? அவருடைய பேர் ஹசீன். ஆமாம், ஹசீன். அவரை நான் வேலுப்புறார்ட்ட நான் தான் அறிமுகப்படுத்தினது. அவர் இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த நல்ல இடம்தான் எனக்கும் அவருக்குமான ஒரு இடைவெளியாக இப்போது இருக்கு. ஆமாம். அந்த நேரம் ஃபோனும் இல்லை. அப்போ ஒரு இந்த லேண்ட்லைன் அந்த ஃபோனில் வேல்புரா டைரக்டருக்கு எடுத்து கடிதமும் எழுதி அனுப்பி, அவர் போரூரில் அவர் வீட்டில் இருந்தார். பிறகு நானும் அங்கே போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணினது. அவர் இன்றைக்கு நல்லா இருக்கிறார். நான் தான் அவரை அறிமுகப்படுத்தினேன். அவர் ஆடுகளம் தான் அவருடைய கடைசி படம். ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பிறகு அவர் ஊர்லான்னு இருக்கிறார். இன்னும் வேறு சந்தர்ப்பங்கள், அதாவது ஆடுகளம் அது அவருடையது, உங்களுடையது ஜாக்பாட்டுக்கு பிறகு ஏதேனும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்ததா? ஜாக்பாட்டுக்கு பிறகு நான் ஜங்ஷன் பாய்ஸ் சொல்லி சந்தீப் பசங்க சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் முடித்தோம் வலசரவாக்கத்தில். அப்போ முடித்து இப்போ எல்லாம்
அந்த ஆஸ்திரேலியா ப்ரொடியூசர் ஒருத்தர் அவர் வர்றதுக்காக இருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு விசா பிரச்சனை. பிறகு நான் ஊருக்கு வந்தது. ஊருக்கு ஜனவரி வர்றேன். இப்போ 2020 ஜனவரி வர்றேன் வந்துட்டேன். மறுபடி போகிறதுக்காக 3ஆம் மாதம் கொரோனா. அப்போ இப்போ அவங்க டைரக்டர் கல்யாணம் 2 படம் எடுத்துட்டார், கூப்பிட்டாரு. நாம் போக முடியாத ஒரு சூழல். இப்போ தான் ஒரு 4-5 மாதமாக தான் இந்த கொரோனா கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. அவர் ஜல்சாண்டு ஒரு காஜல் அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. பிரபுதேவாவை வச்சு இல்லை, காஜல் அவர்களை வச்சு ஒரு கோஷ்டிங்கிற ஒரு படம், இவரை வச்சு ஒரு ஜல்சா ஒரு படம் பிரபுதேவா வச்சு. அதுக்கு நான் இந்த இலங்கையில் இருக்கிற ஒரு மந்திரவாதி எப்படி பேசுவாருங்கிற மாதிரி அங்கே மயில்சாமி பேசுகிறார் அந்த படத்தில். அப்போ அது யாழ்ப்பாண வழக்கு வட்டார மொழியில் பேசணும்னு சொல்லி நான் ஒரு 15 டயலாக் மாதிரி அதை நான் பேசி அனுப்பியிருக்கேன். அதை மயில்சாமி அதை உள்வாங்கி பேசுவார். அது இந்த பிரபுதவாட ஜல்சாங்கிற ஒரு படத்தில். நீங்கள் சொன்னது போல் இந்த கோவிட் என்பது எல்லோருடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டு விட்டது. ஆனாலும் கூட நீங்கள் இங்கு வந்த பிறகு உங்களுடைய முயற்சி ஒரு குறுந்திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்பதாக இருந்திருக்கிறது. அந்த குறுந்திரைப்பட தயாரிப்பு பற்றி சொல்லுங்கள். அது இந்த தமிழ் சினிமாவுக்குள்ள நடக்கிற திருட்டு கதைகளை பற்றி பாக்யராஜ் டைரக்டர் எல்லாம் திருட்டு கதை என்றால் ஒருவருடைய அசிஸ்டன்ட் சொல்ல ஒரு கதையை டைரக்டர் உள்வாங்கி அதை தன்னுடைய கதையை போல் அது ஒரு வருஷம் கழிச்சு தன்னுடைய கதையை போல் செய்கிறது. உதாரணத்துக்கு சர்கார் போன்ற படங்கள்லாம் அப்படித்தான். அப்படி நிறைய உள்வாங்கி கொண்டு செஞ்ச டைரக்டர் மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அப்போ நாம சில வெளிப்படுத்தப்பட்டு பத்திரிகைகளும் கூட மக்களுக்கு சுவாரஸ்யமான தகவலாக இருக்கு. ஆமாம், அப்படி வந்திருக்கு. அப்போ நாம ஒரு 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 தாய் ஒரு பாலாபத்தை சுட்டு ஒரு டாக்டர் ஆக்கின மகளங்கிற ஒரு கதையை விட அதை நாம சொல்லலாம். திருட்டு கதையை பற்றி ஒரு அந்த திருட்டு கதையை குறுந்திரைப்படமாக அந்த கதையை ஒரு குறுந்திரைப்படமாக நான் திருட்டு வடை என்று சொல்லி அது வடைக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போது நான் திருட்டு வடை என்று சொல்லி நானே எடுத்திருக்கேன். அந்த திருட்டு வடைங்கிற அந்த டைட்டில் நான் எழுதினது அதை கூட எங்களோட ஊரில் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியாமல் போயிட்டு, அப்போ மெஷினில் கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த ஃபோண்டை தான் இப்போ போட்டிருக்கிறேன். திருட்டு வடை அந்த குறுந்திரைப்படத்துக்கு எப்படி நடிகர்களை தேர்வு செய்தீர்கள்? அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஒரு ஆள் தான். நீங்கள் ஏழியாக போட்டி கண்டுறீங்க, சாகிர் என்று சொல்லி கல்மினை. அவர் ஓவியர், அவர் பார்த்து வரையக்கூடியவர். அவர் ஸ்டூடியோ வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேமரா இருக்குது. அப்போ அவர்கிட்ட விஷயத்தை சொன்னேன் நான். ஓகேன்றாரு. நீ அவரை கொண்டே ஹீரோவாக வச்சு படத்தை முடிச்சுட்டு இருந்தேன். சரி, தயாரிப்பாளர்கள் இன்னப்புற கேமரா இப்படி உதவியாளர்கள் இருந்திருப்பார்களே, அவர்களையும் சொல்லுங்கள். உதவியாளர்கள் இருந்திருக்கிறாங்க, நந்தன் சொல்லி. தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி எனக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு 5-4 பேர் எனக்கு உதவி பண்ணினாங்க. நான் உதவி என்று சொல்லி அவங்கள்ட்ட கேட்டில்லை, இந்த ஃபிலிமுக்காக கேட்கும்போது அவங்க தந்தாங்க. அப்போ அவங்கள கொண்டும் இனி என்னுடைய பணத்திலையும் கொண்டும் இனி சாகிரங்கிற அவர் கதாநாயகன் நடித்தவர், அவர் இந்த கேமரா யூஸ் பண்ணினதுக்கு பணம் வாங்கலை, அவர் அது வாங்கலை. பிறகு நாங்கள் அதை போன மாதம் 4ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். எங்களோட ஊரில் ஒரு இசை விழாவோட சிவா அவரை கொண்டு நாங்கள் கொழும்புல இருந்தெல்லாம் பயாஸ் எல்லாம் நாங்கள் அந்த ஒரு சிறப்பாக செய்தீர்கள். செஞ்சோம். எத்தனை நாட்களில் படமாக்கினீர்கள்? அது ஒரு 5 நாள் தான். அந்த இடையில கொரோனா அது இதுன்னு சொல்லி அப்படிங்கிறதால தான் கொஞ்சம் நீளமான 5 நாள் தான் அதில் டியூரேஷன், அது அந்த காலம் எடுத்துக்கொண்டு. பிறகு இவர் அஸ்மினையும் நாங்கள் வர சொன்னோம், அவரும் வரல விழாக்கு. அப்போ விழாவை முடிச்சுட்டு இருந்தாங்க.
ஆமாம், இன்று எங்களுடைய தூவானத்தில் துளி என்கின்ற அம்சம் இருக்கிறதல்லவா, அதிலே உங்களுக்காக நாங்கள் அந்த குறுந்திரைப்படத்தை, அதாவது திருட்டுவடை குறுந்திரைப்படத்தை, ஜெயினி அவர்களுடைய குறுந்திரைப்படத்தை தருவதற்கு காத்திருக்கிறோம் உங்களுக்காக. நீங்களும் அவளோடு காத்திருப்பீர்கள். ஜாக்பாட் என்கின்ற முழு நீள நகைச்சுவை திரைப்படத்தின் உதவி இயக்குனரான ஜெயினி அவர்களோடு தான் நாங்கள் தூவானத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜெயினி அவர்களே, உங்களுடைய இந்த கலை பயணத்திலே நிச்சயமாக உங்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் பற்றி சொன்னீர்கள், அதாவது சிலர் உதவி செய்தார்கள். ஆமாம், அதை பற்றி நாங்கள் பேசுவோமா? பேசலாம். வெளிநாட்டில் இருக்கிற எம் பௌசர்ங்கிறவரும், அப்புறம் ரியாஸுங்கிறவர், அவர் லண்டனில் இருக்கிறார். இன்னொரு கனடாவில் இருக்கிற அஸ்வருங்கிறது, இப்போ எங்கட அக்ரபாத்தில் இருக்கிற மிஸ்டர் கிளாக் நௌஷாத் என்கிற இவங்க தந்த ஒரு உதவி ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம், சென்னையில் டப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்களோட காசுகள் தான் உதவியாக இருந்துச்சு. எல்லாமே அங்கே தான் செய்தீர்கள்? நான் அங்கே படத்தை கலரை குறைச்சி அனுப்பி அவங்க ஏற்பாடு நண்பர் அங்கே காசு கொடுத்து எல்லாம் அவங்க ஆடியோ அனுப்பினாங்க, சிங்க் ஆகிடுச்சு. அப்புறம் மற்ற செலவெல்லாம் ஊரில் படப்பிடிப்பு நடத்தினதெல்லாம் என்னுடைய செலவு. ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் உணவு வழங்கினது, டீ வழங்கினதெல்லாம் அது என்னுடைய செலவு. அவ்வளோதான். அந்த உதவிகள் அவங்கள மறக்கல. நன்றிக்குரியவர்கள். சரி, என்னதான் நண்பர்கள் சுற்றம் உதவி செய்தாலும் கூட உங்களுடைய குடும்பம் என்கின்ற ஒன்று உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் உங்களால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் குடும்ப சூழல் தான் எங்களுடைய மனநிலையையும் கூட தீர்மானிக்கிறது. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய மனைவி அவர் பேர் ஜெசிலா. அவளோட ஒத்துழைப்பு ரொம்ப இதில் இருக்கு. என்னென்னு சொன்னால், நான் இது சினிமாவை பற்றி என்ன பயணத்துக்கு போனாலும் அவள் தடங்கல் பண்ணுறதில்ல, அதுக்கு சம்மதிப்பா, அது பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் வாழ்க்கை பொருளாதாரமான இந்த பிரச்சனையில் அதை செய்யலாம் இதை செய்யலாமன்னு இல்லாமல் நான் என்ன இந்த சினிமா இந்த கலை பயணத்துக்கு பயணம் கொண்டு போக தொடங்கினா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க, பிரச்சனை இல்லை. எனவே குடும்பம் என்பது உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது. ஜெயினி அவர்களே, எல்லோரும் இலங்கை சினிமா வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் சிறப்பாக வந்தாலும் கூட அதன் பிறகு ஏற்பட்ட பெரிய இடைவெளி, அதற்கு பின்னரான படைப்புகள் பெரிதாக பேர் சொல்லும் அளவுக்கு இல்லை. நீங்கள் தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே போய் இந்த நுணுக்கங்களை எல்லாம் கற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அங்கேதான் போய் படம் செய்ய வேண்டுமா? ஏன் இங்கே நீங்கள் அந்த அந்த நின்றிருக்கின்ற இடத்திலிருந்து தொடங்கினால் என்ன என்பது எங்களுடைய கேள்வி. இங்கே நம்ம இலங்கை, ஆமாம், இலங்கையில் ஃபைனான்சியரோ இல்லை ப்ரொடியூசரோ தேடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது ஏன் அதுக்கு நம்பிக்கையின்மையா? அது ரொம்ப நான் தேடி இருக்கிறேன். நான் ஒரு 4-5 வருடம் அதுக்காக முன்னாடி, இந்த 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை தேடி இருக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தால் நாம் பண்ணலாம், நாம் ஒன்றும் ஒதுங்கி போகிற ஆள் இல்லை. ஏனென்னா எனக்கு காசு, நான் இயக்கிறதுக்கு காசு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஏன்னா ப்ரொடியூசர் ஆதாயம் எடுக்கணும், அதுக்கு பிறகு அவர் தர்றதை நாம் எடுக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆள் தான் நான். அப்போ அந்த வகையிலையும் ஆட்கள் இருந்தால் செய்யலாம். ஆட்கள் இல்லாத நேரத்தில் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இந்தியாவிலே நீங்கள் இது படம் செய்தால் சகல உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள். அதுவும் ஒரு கேள்விக்குறிதான், அதுவும் ஒரு. ஆனால் நம்மளோட முயற்சிகள் பண்ணலாம், முயற்சி செய்து அது தோல்வியோ என்னமோ நமக்கு அது பாதிக்கப்படுறதில்லை. நம்முடைய முயற்சி தொடர்ந்து கொண்டு இருக்கும். அது நம்மளை மனதளவில் இல்லை மூளை அளவிலேயோ பாதிக்கக்கூடாது, பாதிக்க மாட்டாது. ஏதோ நாம் பயணம், ஒரு டிக்கெட் எடுத்தோம், 2 ஆஃபீஸுக்கு 3 ஆஃபீஸுக்கு போனோம், அவங்க இல்லைன்ட்டாங்க, அவ்வளோதான் இருக்குமே நமக்கு தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அது இங்கே கூட
இல்லை. இப்போ இது செய்யலாம். இப்போ இன்றைக்கு பல படங்கள் அப்படித்தானே. இப்போது இந்த என்னது படம் விஜய் இந்த படத்தை விட யாஸ் நடித்த கேஜிஎஃப் வந்து ரொம்ப இருக்கு. அப்படி இங்கே சூழல்கள் இருக்கு. இங்கே ஏன் அந்த வாட்டர் எடுத்தாங்க தீபா மேத்தா, இங்கே தானே எடுத்தாங்க இலங்கையில் இருக்கிற படப்பிடிப்புக்கு ஏற்ற சூழல் இருக்கு. படப்பிடிப்புக்கு ஏற்ற சூழல்னா இந்த இயற்கை வளங்கள். ஆனால் தயாரிப்பாளர் இருக்கான்னு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ இங்கே இருக்கிற வளங்களை வச்சு நம்மளோட கதைகளை இயக்கும்போது அதை வெளிநாடுகளுக்கும் விற்கலாம். அதுக்கு தேவை வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு நம்பிக்கையான ப்ரொடியூசர். முதல்ல அவர் கதையை கேட்கணும், அதுக்கு பிறகு ஒத்துக்கொண்டு அப்படி பல ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி வியாபாரம், அவருக்கு வியாபாரம் ஆகணுங்கிற ஒரு இதை நாம் காட்டிட்டோம்னு சொன்னால், அவர் நம்பிட்டாருன்னு சொன்னால் இயக்கலாம். இயக்கக்கூடாதுன்ட்டு இல்லை. ஏன்னா நிறைய இந்தி பட ஆட்கள் எல்லாம் இங்கே இருக்கிற சூழலில் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். சரி, நீங்கள் இப்போது அங்கே சென்று ஒரு உதவி இயக்குனராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அங்கே எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருந்தது? நம்மகிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அதை இப்போது ஜாக்பாட்டில் நீங்கள் கேட்டது நல்லா போயிட்டு அந்த கேள்வி. ஜாக்பாட்டில் எனக்கு என்ன பொசிஷன் தாரன்னு தெரியாது. அப்போது நான் வந்து படப்பிடிப்பு ஃபஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு போது எங்கெங்கே என்னென்ன சாமான்கள் இருக்குன்ட்டு வரைஞ்சல் நோட் பண்ண இருந்தான்னு பார்த்தாங்க. இவருக்கு எக்ஸன் கண்டினியூட்டி கொடுக்கலாம். ஏன்னா அந்த 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 பானை விளையிடும். அப்போ அந்த பானையோட இருக்குங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன். அப்போ நான் நோட் பண்ணினது பிரகாரம் படி அங்கே போய் வைக்க. அப்போ அவங்க யோசிக்காங்க, ஒரு ஐபேட்டை இவர்கிட்ட கொடுத்து 2வது நாளே எனக்கு ஐபேட்டை தந்து ஏன்னா நீங்கள் எக்ஸன் கண்டினியூட்டி பாருங்கன்ட்டு சொல்லி தந்துட்டாங்க. அப்போ அந்த வகையில் எனக்கு அது அமைஞ்சிச்சு. சரி, இப்போது நீங்கள் பொருளாதார சிக்கல் காரணமாக வந்து செல்கிறீர்கள் இல்லையா? பொருளாதார சிக்கல்ங்கிறது இல்லை, நாம் ஒரு டிக்கெட் எடுத்து போகலாம். ஆமாம், போயிட்டு தங்குவது, உறைவிடம், உணவு, அங்கே நமக்கு ஒரு தங்குமிடம், உணவு அப்படியான விஷயங்கள் அமைஞ்சாதான் நாம் தாக்கு பிடிப்போம். ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அங்கே ஒரு ஊரில் இருந்து வருவாங்க, உணவு பற்றாக்குறை இல்லை உறைவிடம் பற்றாக்குறைன்னா அந்த ஊருக்கு போயிடுவாங்க, உடனே போயிடுவாங்க. மற்ற தாக்கு பிடிக்கிற ஜனங்களும் இருக்குது. நாம் அப்படி சூழலில் ஒருத்தரும் வளரலையே. ஆனாலும் ஜெயினி அவர்களே, ஒரு கருதிய கர்மம் கைகூடும் வரை நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் அது உங்களுடைய அந்த சாதனைக்கான தூரத்தை அதிகரித்துவிடும். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற தூரத்தை, இடைவெளியை அதிகரித்துவிடும். இப்படி இடைவெளி அதிகரிக்கின்ற போது நாங்களும் அதிலே தொய்ந்து போய்விடுவோம், அந்த செயற்பாடும் தடைப்பட்டுவிடும். எனவே நீங்கள் ஏன் இதை ஒரு வியாபார ரீதியாகவே அங்கிருந்து முன்னெடுக்கக்கூடாது? அதில் ஒன்றை மறந்துட்டேன், நம்மளோட விசாவும் அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ ஒரு 3 மாத விசா, 6 மாத விசா இல்லாட்டி மல்டியாக அமைஞ்சாதான் அந்த நாம் தாக்கு பிடிக்கிறதுக்கான யோசனை வரும். இப்போ நாம் ஒரு 2.5 மாதம் அலைஞ்சி திரிஞ்சு வந்தது பிறகு பார்த்தோம்னா இன்னொரு கொஞ்ச நாட்கள் தான் விசா முடிகிறதுக்காக இருக்கும். அப்போ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நாம் அங்கே இருக்கணும், சட்டத்தை மதிக்கணும். அப்போ நாம் களவில் அது செய்ய முடியாது, தண்டனைக்கும் நாம் ஆகக்கூடாது. அப்போ ஒரு 6 மாத விசாவில் நாம் போயிட்டோம்னா அதுக்குரிய மாதிரி இப்போது இந்த லோஸ்லியா அவள் ஒரு டிவி சேனலில் இருந்தால் அதுக்குரிய மாதிரி ஒப்பந்தம் நடந்துச்சு. பிறகு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் 2 படம் என்னமோ வந்துச்சு. அப்படி சிலது அமையும். அப்போ அதுக்கேற்ற விசாவை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க அந்த நிறுவனம். இப்போ நாம் படம் ஒன்று இயக்கணுமெண்டுக்கு தேடி தேடி போகும்போது கரெக்டாக அமைஞ்சால் அந்த விசாவை அவங்க கம்பெனி பார்த்துரும். அப்போ இதில் உணவு உறைவிடம்ங்கிறது அதோட இந்த விசாவும் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அது சரியாக ஒத்துழைக்கணும். நான் அதை முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். கதை, உங்களுடைய கதை பற்றி
அதாவது ஏதேனும் ஒரு கதை அல்லது ஏதேனும் ஒரு ஐடியா, யோசனை நிச்சயமாக உங்களிடம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். நான் கவிஞர் அஸ்வின் பிரதர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட ஜங்ஷன் பாய்ஸை பற்றி சொன்னாங்கிறது தெரியல. ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு இசை கலைஞனுக்கும் உள்ள ஒரு கதையை சொன்னேன். அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். இப்போ அது சம்பந்தமாக நான் இந்தியாவுக்கு போனேன்னு தான் நானும் முயற்சிப்பேன், அவர் முயற்சி செய்கிறேன் எனக்கு சொல்லியிருக்கார். அதை என்னென்னு பார்ப்போம். சரி, உங்களுடைய இந்த கலைசார் பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஜெயினி அவர்களே, இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தீர்கள். எங்களுடைய நேர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெயினி அவர்கள் அடிப்படையில் ஒரு ஓவியர், ஆனால் திரைத்துறை சார்ந்து சாதனை படைக்க வேண்டும் என்கின்ற முனைப்பிலே தமிழகம் சென்று அதற்கு சான்றாக பொன்குடத்துக்கு பொட்டிட்ட மாதிரி அவர் ஒரு திரைப்படத்துக்கும் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார். அது தவிர இங்கே வந்து திருட்டுவடை என்ற ஒரு குறுந்திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த குறுந்திரைப்படத்தை இப்போது நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். தொழிலினூடாக பார்த்து ரசியுங்கள். ஹலோ, அம்மா 5000 ரூபாய் தந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் கொண்டு வந்து தரேன். ஹலோ ரவி, எங்க இருக்க? வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன், வரியா? சரி, பீச்சுக்கு போலாமாடா? ஓகே மச்சி, நான் வரேன். ஏய், போலாமா? உட்காருவா. போலாமா? போலாம். போலாமா? எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ஏதாவது சாப்பிட்றியா? 2 டீ சொல்லு. 2 டீ எடுத்துக்கோ. ஷார்ட் ஃபிலிம் போட்டிக்கு உனக்கு கால் பண்ணாங்கல்ல, நீ எதுவும் பண்ணலையா? அப்படி எதுவும் ஐடியா இல்லடா. ஆனா தாயின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் என்னோட ஃபீச்சர் ஃபில்மாவும் பண்ணலான் இருக்கேன். அதை பத்தி தான் யோசிக்கணும். அண்ணா, முன்னால போலீஸ் நிக்கிறாங்கண்ணா அங்க. அப்படியா? அச்சி, அந்த ஹெல்மெட் எடுத்து நீ போட்டுக்கடா. எடு சீக்கிரம் எடு. மாட்டினா அவ்வளவுதான். பொட்டியா? போ போ போ. அண்ணா, நான் ஹோட்டலாண்ட தான் நிக்கிறேன், நீங்க இங்க வந்துருங்கண்ணா. சரிப்பா. டேய், ஹெல்மெட் எங்கடா? ஹெல்மெட்டா? உன்னோட ஹெல்மெட் இருக்கு, என்னோடது எங்க போச்சு? டேய், ஒருவேளை ஹோட்டலுக்குள்ள வச்சுட்டேன்னு பாடுறா. இல்லடா, இங்க தான் வச்சேன். நல்ல ஞாபகம் இருக்கு. யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? டேய் அண்ணா, நான் ஒரு வேலையா வெளியூருக்கு கிளம்புறேன். வர்றதுக்கு 1 மாசம் ஆயிடும். எங்கேயும் ஊர் சுத்தாம ஒழுங்கா படி. சரி. இங்கே இருக்கு. அப்ப நீ இங்கே இருக்கியா? சரி, ஓகே. எனக்கு பசிக்குதுடா. சரிடா, நான் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன். இங்கே இரு. டேய், எங்கேயும் போயிடாத. ஓகே. பாப்பா இப்போ உள்ள வருவாங்க, நீங்க அவங்களே பாருங்க. நீ வாமா.
பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. நீங்க அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருங்க. இது வரைக்கும் எத்தனை ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்திருக்கும்? ஒரு 10-12 ஃபிலிம்ஸ் வந்திருக்கணும். இன்னைக்கே நம்ம பார்த்துருவோம். சரிங்க சார். சார் சரிங்க, நாங்கள் பார்த்துருவோம். நாங்கள் பார்த்துட்டு என்னன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த சீடியை பார்ப்போம். சரிங்க சார். அந்த இடம் நல்லா இருக்குல்ல? இப்ப பாக்குறீங்களே, இதே மாதிரி ஒரு கதை என் ஃப்ரெண்டு ராஜி ஏற்கனவே ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்படியா? ஹலோ ராஜ், நீ என்கிட்ட ஒரு முறை கதை ஒன்று சொல்லியிருக்கல? ஆமா. அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் போட்டிக்கு கதை ஒன்று வந்திருக்கு, பார்த்தேன். அப்படியா? ஆமா, அப்படி பார்த்தா அது உன்னோட கதை தான். இப்பதான் எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தோம். பார்ப்போம் அது என்னன்னு. நான் அந்த பையன் யாருன்னு விசாரிச்சு பார்க்குறேன். விசாரிச்சுட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, பார்த்துக்கலாம். என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. ஓகே, நான் வச்சிடுறேன். ஓகே, சரி, பாரு. விஜய், ரெடியா இரு, கிளம்பியாச்சு. ராஜ், எங்க இருக்க? நான் வேற வேலையை வந்திருக்கேன், சொல்லு. டீ குடிக்க போலாம், சரியா? ஓகே, வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணு. 10 நிமிஷத்துல வரேன். சரிவா? போலாமா? ஆமா சார். கல்ச்சுரல் ஆபீஸுக்கு நீங்க வர முடியுமா? ஓகேங்க சார். சார். தம்பி, நீங்க ஷார்ட் பிலிம் அவார்டுக்கு அனுப்பின கதை ராஜ் அப்படிங்கிறவரோட கதை. இந்த குறும்பட போட்டியில ஜட்ஜா இருக்கிற எங்களோட ஆபீசரும் ராஜுவும் நண்பர்கள். 2 பேரும் மீட் பண்ணிக்கிறப்ப ஒரு நாள் ராஜு இந்த கதையை பற்றின டீட்டெயில்ஸை எங்கள் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்காரு. இது அவரோட கதைங்கிறதுனால இதை நாங்கள் எடுத்துக்க முடியாது. தமிழ், ஃபோட்டோவை ராஜுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஓகே சார். இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்க முடியாது.
இன்றைய தூவானத்திலே நாங்கள் ஒரு இயக்குனரை சந்தித்தோம். அந்த இயக்குனரின் படைப்பாக ஒரு குறுந்திரைப்படத்தையும் தந்து உங்களை மகிழ்வித்தோம். மீண்டும் உங்களை சந்திப்போம். இப்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.